ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த உபவாச நாளினுடைய இந்த காலையிலே உங்கள் எல்லாரையும் திருச்சபையிலையும் இன்னும் நேரலையின் மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நமக்காக சகல காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு செய்து முடிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அனுப்புகிற ஒவ்வொரு சோதனைகளையும் ஆண்டவர் நமக்கு ஜெயமாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுதலையாக்குறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு வருகிற எல்லா துன்பங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கரையாமாய் அல்ல, நமக்கு இலவசமாய் தருகிற கர்த்தர். அவருடைய ரட்சிப்பை, நமக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை அவர் எப்படி தந்திருக்கிறார் என்று சொன்னால், நமக்கு அவர் இலவசமாய் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். அவ்வளோ பெரிய ரட்சிப்பை, மகிமையான ரட்சிப்பையே நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரானால் இந்த உலகத்தில் இருக்கிற சகலத்தையும் நமக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்தை புரிந்து கொள்ள, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, மனிதர்களை புரிந்து கொள்ள, நமக்கு நடக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொள்ளுகிறதுக்குரிய ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. என்னுடைய வாழ்க்கையிலே யாருமே அறிய முடியாத சில காரியத்தை யார் அறிகிறார் என்றால் ஆண்டவர் அறிகிறார். அவருக்கு நம்முடைய எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் வெளிப்படையாய் நம்மை குறித்து தெரிந்தும் நம்மளை அவரை மாதிரி நேசிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற யாரா இருந்தாலுமே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லாமே தெரிஞ்சுக்கவும் முடியாது. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறதும் இல்லை. உலகத்தில் பிறந்த எவ்வளவு நெருக்கமான தோழர்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற A to Z நம்ம சொல்லவே மாட்டோம். நான் இதை பண்ணினேன், இப்படி நான் இருக்கிறேன், இந்த மாதிரி நான் தப்பு செய்தேன், இந்த மாதிரி நீதி செய்தேன். நம்ம நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களிடத்தில் மறைக்கிறதுக்கு ஒரு பார்ட் இருக்குது. ஏன் அந்த பார்ட்டை இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு அவங்க தெரிய வேண்டாம்னு நம்ம நினைக்கல. அவங்க தெரிஞ்சா நம்மளை தப்பா நினைப்பாங்கன்னு நம்ம மறைக்கிறது நிறைய இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சிலவருக்கு சில காரியத்தை மறைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க நம்ம பொறாமப்படுவாங்கன்றதுக்காக அல்ல, அவங்க நம்மளை பெருசாக நினைப்பாங்க அப்படின்றதுக்காக இல்லை. எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம பற்றி அவங்க தெரிஞ்சாங்கன்னா நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க, இவ்வளோ கேவலமா அப்படின்னு நினச்சிருவாங்கன்றதுக்காக நம்ம நிறைய காரியத்தை அவரிடத்துல ஷேர் பண்ணுறதே இல்லை. அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் தெரியாதனால தான் நம்ம நேசிக்கிறார்கள். அதனால் ஆனால் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுது, நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஆண்டவர் அறிகிறார், தூரத்திலிருந்து அறிகிறார். ஆனால் இவ்வளவும் தெரிஞ்சும் என்னை நேசிக்க கூடுமானால் அவரை தவிர வேறு யாராலும் என்னை நேசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் அவருடைய வார்த்தைகளை பேசுகிறார். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். நம்மளை சுகமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அதனால இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு ஒரு வித்தியாசமான அன்பு. ஆமென். பாருங்க, ஒரு விஷயம் இந்த சர்ச்சினுடைய வாசல்ல ஒரு வாலிப பையன் குடிச்சு அப்படி நிலை தெரியாம படுத்து கிடந்தான். அப்போ அந்த நடு ரோட்டில் படுத்து கிடக்கிறான் வாலிப பையன். அப்போ எல்லாரும் கூட்டமாக அவனை பார்த்துட்டே போகிறாங்க. அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கூட கழண்டு போய் கிடக்குது. அப்போ தேடுறோம், யார் இவனுடைய அம்மா, யார் இவனுக்கு இருக்கிறா, சொந்தக்காரங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இருந்து ஒரு அம்மா மட்டும்தான் இவனுக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த அம்மாவை வர சொல்லி பார்த்தா, அந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, அவங்க அப்பா இருக்காரு, கூட பிறந்தவங்க இருக்காங்க. இவனுடைய குடிப்பழக்கத்தினால கூட பிறந்தவங்க எல்லாருமே அவனை கைவிட்டாங்க. எனக்கு நீ தம்பி இல்லைன்னு தானே. ஆனால் இந்த அம்மா மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிள்ளையோடையே இருந்தாங்க. அப்போது எல்லாருமே அவன் பக்கத்தில் போகும்போது திட்டிட்டு தான் போகிறாங்க. உனக்கு உணர்வு இருக்குதா, ரோட்டில் படுத்து கிடக்கிற அளவுக்கு நீ குடிப்ப அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டுறாங்க. ஆனால் அந்த அம்மா மட்டும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கண்ணு எந்திரா, போகலாமா, வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போய் குளிச்சிடுறா அப்படின்னு அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிற அந்த மகனோட. அப்போ அந்த அம்மாவோட நான் பேசினேன், எப்படிம்மா எத்தனை நாளாக அவன் குடிக்கிறான்? ஐயோ பாஸ்டர், இப்போ ஒரு 7-8 வருஷமா, அதுக்குள்ள ரொம்ப நல்ல பையனா இருந்தான், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, திடீர்னு மனைவி விட்டுட்டு போனா, அதிலிருந்து அப்படியே டிஸ்டர்ப் ஆனவன் அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிட்டான்.
எவ்வளோ நாளாக இருக்கீங்கன்னு கேட்டால் உங்கள்கிட்ட நல்லா பேசுவானான்னு கேட்டால் இல்லை, அவன் நில தெரியாமல் இருந்தால் என்னையே அடிப்பான், நிறைய டைம் அடிச்சிருக்கிறான். பட் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையோட நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் இல்லை, நான் தானே அவனை பெத்தேன், எல்லாரும் விடுறது மாதிரி நான் அவனை விட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த தாயார் அவ்வளவு தவறை அவன் மேலே கண்டுபிடிச்சதுக்கு பிற்பாடு கூட தன்னுடைய பிள்ளை, பெத்தெடுத்த பிள்ளைன்ற அந்த ஒரு காரணத்திற்காக அந்த பிள்ளைய தன்னுடைய தோள் மேலே கையை வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. வேற யாருமே ஹெல்ப் பண்ண கூட போகல அந்த அம்மாவுக்கு. ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு தாயினுடைய அன்பை பாருங்களேன். அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிறார், உன்னுடைய தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுவார். தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. அப்போ அம்மாவோட அப்பாவை விட ஒரு படி மேல நான் உன் மேல நேசம் வச்சிருக்கேன்னு ஆண்டவர் சொல்றார். அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு அதை விட ஒரு படிப்பு மேல். இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ஜீவிச்சிருக்கவே முடியாது. அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இவ்வளவு தெரிஞ்சும் என் மேல என்ன நேசிக்கிற உங்களை ஆண்டவரை நிச்சயமா நான் ஆராதிப்பேன். நீர்தான் என் தேவன். ஆமேன். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆமேன். நான் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் நான் அன்பு கூறுவேன், நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. ஹalleluya. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஹalleluya. ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஆராதனை ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம்
தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே எல்லாருடைய கைகளை மேல் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பல கைகளை தட்டி அப்பா ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. வேதத்தில் அடிக்கடி ஆண்டவர் இந்த உலகத்திலே இருக்கிறதுலேயே சில பெஸ்ட் கேரக்டர் நான் தான் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஆண்டவர் நமக்கு மூத்த அண்ணன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சில நேரத்தில் நான் உனக்கு தகப்பன், நான் உனக்கு தாய், தேற்றரவாளன், இப்படி ஆண்டவர் பல இடங்களில் இந்த இந்த வேர்ல்டுலேயே இந்த உலகத்திலேயே இல்லாத சில ஐக்கியத்தை ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறார். நான் உனக்கு இப்படியா இருக்கிறேன், நான் உனக்கு இப்படியா இருக்கிறேன், நான் உனக்கு இப்படியா இருக்கிறேன். சில இடத்துல ஆண்டவர் கணவன், நம்ம அவருக்கு மனவாட்டி அப்படின்றத கர்த்தர் பதிவு பண்றாரு. ஏன் இதெல்லாம் ஆண்டவர் செய்யறாரு அப்படின்னு சொன்னா, சிலர் மட்டும்தான் அந்த இடத்தை ஃபில் பண்ண முடியும். எல்லாரும் அப்பாவா இருக்க முடியாது, எல்லாரும் அம்மாவா இருக்க முடியாது. சில வேளை எல்லாருமே மூத்த அண்ணனா இருக்க முடியாது, எல்லாருமே நமக்கு கணவனா, எல்லாருமே மனைவியா இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே சிலரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிலர் நமக்கு இருக்கிற அந்த இடத்தை வேற யாருமே ஃபில் பண்ணவே முடியாது. அதுல அவங்க மட்டும்தான் இருக்க முடியும். பாருங்க, இளையகுமாரனுடைய சம்பவத்துல அப்பாவுடைய இருதயம் ஒரு மாதிரி இருக்குது, மூத்த அண்ணனுடைய இருதயம் வேற மாதிரி இருக்குது. அப்பா என்ன சொல்றாருன்னா, சரி தொலைஞ்சாப்பா திரும்பி வந்தாப்பான்ற. மகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அது எப்படி அவனுக்காக ஆட்ட அடிக்கலாம், அவன் மோசமானவன் இல்லை அப்படின்னு அந்த மூத்த அண்ணன் சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே சில இடங்கள், சில ஏரியாக்களை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, யாராலையுமே அதை அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாது. ஆனா அது ஒருத்தரால செய்ய முடியும். ஒருத்தர் அந்த இடத்துல ஆறுதல் படுத்துவார். யார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துல யாரை மிஸ் பண்றோமோ அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஆதரவா இருப்பதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துவார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், ஒருவேளை இவங்க எனக்கு இருந்த இடத்தை யாருமே ஃபில் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்லலாம். இல்லை இல்லை இல்லை, அந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு தெளிவாய் சேரும். அந்த இடத்துல அவர்களை போல, அவர்களை விட அதிகமாய் நம்மை நேசிக்கிறதற்கு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். கர்த்தர் கொடுப்பாரு பாருங்க ஒரு சந்தோஷம், ஆண்டவர் கொடுப்பாரு பாருங்க ஒரு ஆறுதல். அந்த ஆறுதலுக்கு இணையாய் இந்த உலகத்திலே ஒருவராலையும் கொடுக்கவே முடியாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தாயார் ரொம்ப அழகா ஒரு சாட்சி சொன்னாங்க. அப்படின்னா கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக, அந்த நம்ம பைபிள் ரீடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அவருடைய கணவனாரும் அவரும் ரொம்ப இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவங்களுடைய 60வது கல்யாணம், அதை அவங்க அனுசரிச்சிருக்காங்க. சந்தோஷமா அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாராம். ஒரு கணவன் மனைவி இத்தனை வருஷம் இப்படி ஒரு அந்யோன்யமா இருக்கவே முடியாது. எங்க பிள்ளைகளே எங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, என்ன மம்மி நீங்களும் டேடியும் இவ்வளோ நல்லா இருக்கிறீங்க, இவ்வளோ நாங்கள் பாருங்க இவ்வளோ சண்டை போட்டிருக்கிறோம், நீங்கள் இத்தனை வருஷத்தில் நீங்கள் இப்படி சண்டை போட்டதை நாங்கள் பார்க்கறது இல்லையா. அது மாதிரி எங்கள் 2 பேரையும் குறித்து எங்கள் பிள்ளைங்க அவ்வளோ மெச்சிக்குவாங்க. அவ்வளோ இருந்த கணவனார் திடீரென்று நெஞ்சு வலிக்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அவ்வளோதான், டக்கு 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 டக்குன்னு 3 நாளுக்குள்ள ஆளைய முடிஞ்சிட்டாரு. 3 days அவர் இறந்து போவார், அவர் என்னை விட்டு போவார்ன்றத நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள, நினைக்கிறதுக்குள்ள, இவர் என்னை விட்டு போயிடுவாரோன்னு நினைக்கிறதுக்குள்ள என்னை விட்டு போயிட்டாரு. என்ன பண்றேன்னே தெரியல. அப்படியே எனக்கு வாழ்க்கையே நரகம் ஆயிருச்சு. இதுக்கு மேல நான் வாழ்றது அப்படின்றது முடியாதுன்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு வந்துருச்சு. அப்பதான் ஃபர்ஸ்ட் நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க, இந்த மாதிரி பைபிள் ரீடிங் 3 மாதத்துக்குள்ள நம்ம செய்ய போறோம், 3 மாசத்துக்குள்ள பைபிளை ஒரு விசை படிச்சு முடிக்க போறோம். உடனே என்னுடைய மனசுல சரி நம்ம இதுல ஏதாவது கலந்துக்கலாமா அப்படின்னு முயற்சி எடுத்து அப்படியே ஒரு நாள் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் என் கூட தெளிவா பேசினாரு. உண்மையிலேயே
இந்த 3 மாதங்களும் வந்து என்னுடைய கணவனார் இருந்த அந்த இடத்த எனக்கு ஃபில் பண்ணது வேற எதுவும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், இது மட்டும் இல்லைன்னா 2 நிலைமா இருப்பேன். ஒன்று பைத்தியக்காரியா மாறி இருப்பேன், இல்லைன்னா சூசைட் பண்ணியிருப்பேன். இது 2ஐயும் தவிர எனக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா என்னால் வாழவே முடியாது. அதனால அந்த அளவிற்கு ஆண்டவர் என்ன மோல்டு பண்ணார். என் பிள்ளைங்க இப்போ சொல்றாங்க, மம்மி நீங்கெல்லாம் ரெக்கவர் ஆவீங்கன்னு நினைக்கவே இல்லை, நாங்கள் நீங்கெல்லாம் இவ்வளோ தைரியமா இருப்பீங்கன்னு எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்கல. பரவாயில்ல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ என் பிள்ளைகளுக்கே நான் சாட்சி சொன்னேன் அப்படின்னு. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர், யாருமே ஃபில் பண்ண முடியாத ஒரு கேப் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஒரு நபர் உங்களை விட்டு போயிருக்கலாம், ஒரு அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், நீங்கள் நேசித்தவர்களா இருக்கலாம். அவர்களை திரும்ப திரும்ப நீங்க நினைச்சிட்டே இருக்கலாம். அவங்க இல்லாத வாழ்க்கையை என்னால நினைக்கவே முடியல பாஸ்டர், அவங்க இல்லாத அந்த இடத்தை வேற யாருமே ஃபில் பண்ணவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில வந்திருக்கலாம். அவர்கள் ஆறுதல் படுத்துவாங்க, அவங்க தேற்றுவாங்க, அவங்க எனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. பட் அவங்களே இப்ப இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், அந்த இடத்துல நமக்கு யார் இருப்பான்னா கர்த்தர் அந்த இடத்துல இருப்பார். அவர்களை விட பல மடங்கு என்னை தேற்றுவதற்கு அவர் இருப்பார். அவர்களை விட கர்த்தர் என்னை நடத்துவார். அவர்களை விட என்னுடைய உயர்விலே அவர் சந்தோஷப்படுவார். நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே நான் நம்புகிறேன், அந்த இடத்தை கர்த்தர் பூர்த்தி செய்வாராக. அந்த இடத்தை ஆண்டவர் பூர்த்தி செய்வாராக. இனி அந்த இடத்துல அவங்க இல்லைன்ற அந்த எண்ணமே இல்லாத அளவிற்கு கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க உங்க வாயினால இதுவரைக்கும் அவங்க இல்லாம நான் என்ன செய்வேன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இனி நீங்க சொல்லுவீங்க, அவங்க இல்லாட்டி என்ன, கர்த்தர் எனக்கு இருக்கிறார், அது போதும். அவங்க இல்லாட்டி என்ன, தேவன் என்னை தேற்றுவார் என்று உங்க வாயினால நீங்கள் சொல்லுவீர்கள். அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில சில இடங்களை கர்த்தரை தவிர வேற ஒருத்தரும் ஃபில் பண்ணவே முடியாது. அப்போ சில இடத்துல வந்து நம்ம வெறுமையாய் நம்ம வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப தவறு. அது ஆண்டவருடைய பிள்ளைகள் அதுல கவனமா இருக்கணும். சில இடங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொன்னா கேப்பாவே இருக்கும். அப்போ அந்த இடத்துல யாரு வந்து உட்காருவான்னா பிசாசு வந்து ரொம்ப கவனமா இருப்பான். அதான் ஒரு மனுஷனை விட்டு பிசாசு போயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடம் எப்படி இருக்குமாமா, காலியா இருக்குமாமா. அப்போ இந்த காலியா இருக்கிற இடத்துல ஃபில்லப் பண்ணணும்னு பிசாசு நினைப்பானாம். அப்போ இந்த காலியா இருக்கிறதுனால ஊரெல்லாம் சுத்தி அதுக்கப்புறம் எங்கேயுமே இடம் இல்லாம திரும்ப விட்டு வந்த இடத்தை தேடி பிசாசு வருவானாமா. வரும்போது ஒருத்தரா அல்ல 7 பிசாசை கூட்டிட்டு வந்து உட்காரணும்னு நினைப்பானாமா. ஏன்னா நான் ஒருத்தனா இருந்தா தானே துரத்துவீங்க, 7 பேர் இருந்தா துரத்த மாட்டீங்களா அப்படின்னு. அப்போ சில இடங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனம் என்ன அப்படின்னா, இந்த கேப் இருக்கு பாருங்க, இந்த இடைவெளி, இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள இந்த இடைவெளி என்கிற ஒன்றை நம்ம அந்த விரிசல் பாருங்களேன், இதை வந்து உடனுக்குடன் நீங்க சரி பண்ணிட்டே வரணும். இந்த விரிசல் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வரும். பாருங்க, இந்த தொட்டி இருக்குன்னு பாருங்களேன், தண்ணி தொட்டி. இந்த தண்ணி தொட்டி நீங்க வெயில ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சில தண்ணி தொட்டி பார்த்தீங்கன்னா விரிசல் வரும். அதனால தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் பெரிய பெரிய பேஸ்ட் நிறைய விஷயத்தை வச்சு அந்த தொட்டி கட்டும்போது அதை சாதாரணமா பில்டிங் கட்டுற மாதிரி தொட்டி கட்ட முடியாது. தொட்டிக்கு வந்து தனியாக தான் கட்டணும். அப்போ இந்த விரிசல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு தண்ணியை நீங்க அந்த டேங்குக்குள்ள விட்டாலும் அந்த டேங்கில் அந்த நிக்காது, அது போயிடும், அது வேஸ்ட் ஆயிடும். நிறைய பேர் தண்ணி பத்தலைன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, டேங்கை செக் பண்ணி பாருங்க, ஏதாவது விரிசல் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த விரிசலை வந்து உடனுக்குடன் நீங்க சரி செய்யல அப்படின்னா அதனுடைய ஓட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப பெருசா மாறிடும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையிலே விரிசல்கள் வருகிறத உடனுக்குடன் நீங்க என்ன பண்ணணும்னா கணிப்பா இருந்து நீங்க சரி பண்ணணும். பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள வருகிற விரிசல், மாமியார் மருமகனுக்குள்ள வருகிற விரிசல், கணவன் மனைவிக்குள்ள வருகிற விரிசல், சபைக்கும் ஜனங்களுக்கும் வருகிற விரிசல், இந்த மாதிரி முக்கியமான எந்த இடத்துல விரிசல்கள் வந்தாலும் உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னன்னா அந்த இடத்தை சரி செய்கிறதற்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதை விட்டுட்டீங்க, அது ரொம்ப பெருசாயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை யாராவது ஒருத்தர் பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து உட்கார்ந்துருவாங்க.
இப்போ நம்முடைய பிள்ளைகள் வந்து நம்மளை விட்டு அவங்க தூரத்துல போறாங்கன்றதை எப்ப கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, எப்ப அவன் நமக்கு ஃபோன் பண்றதை நிப்பாட்டுறானோ, எப்ப நம்மோட பேசுகிறத அவன் நிப்பாட்டுறானோ, எப்ப நம்மோட கொஞ்சறத, நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்றத, இது எல்லாத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய பிள்ளைகளை அவாய்ட் பண்றாங்கன்னா ராங் அப்படின்னு உடனே நீங்க கெஸ் பண்ணுங்க. அவனுக்கு வந்து வேற ஏதோ ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சு, அவன் வேற எங்கேயோ ஒரு இடத்துல டைமை ஸ்பெண்ட் பண்றான். அந்த விரிசல் வந்துச்சுனாலே உங்களோடு இருக்கிற அந்த தொடர்பு வந்து அவனுக்கு மாறுதுன்னு அர்த்தம். இதை நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளை செவ்வையாய் நடத்தவே முடியாது. இதை நீங்க இது வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாலிப வயதுல டீன் ஏஜ்ல இந்த மாதிரி வரத்தான் செய்யும். அது வராதுன்னு சொல்லல. ஏன்னா எத்தனை நாள் அப்பாவையே கொஞ்சிட்டு இருப்பான், எத்தனை நாள் அம்மாவையே இது பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் திடீரென்று உலகம் இழுக்கும் போது அவனுக்கு வந்து அந்த மாதிரி மாற்றங்கள் வரும். ஆனா நீங்க அதை கவனத்துல கொண்டு அந்த பிள்ளை அந்த கேப்பை ரொம்ப அதிகப்படுத்தாதபடி உடனே நீங்கள் சரியாக்கி விட்டீர்களே ஆனால் உங்க குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கணவனும் அப்படித்தான், மனைவியும் அப்படிதான். பாருங்க, சில கணவன் வந்து பாருங்க அது வரைக்கும் ரொம்ப டிபெண்டா இருப்பாரு. இரவு நேரத்துல வந்தா நீ எனக்கு சாப்பாடு போடுமா, சாப்பாடு போடலைன்னா சில கணவனாருக்கு கோபம் வரும். ஒன்று, சகோதரிகள் நிறைய பேர் இந்த ஜபத்துல இருக்கிறீங்க, உங்க மேல பொசசிவா இருந்து நீங்க சாப்பாடு போடல, நீங்க துணி எடுத்து கொடுக்கல, நீங்க அயன் பண்ணி கொடுக்கல அப்படின்னு கோபப்படுகிற கணவனாருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க அதுக்காக துக்கப்படாதீங்க. ஏன்னா நீ வந்து இந்த மாதிரி என்ன இது பண்ற, நான் உனக்கு எப்பவுமே அயன் பண்ண வேண்டியதா இருக்குது, ஏன் உனக்கு சோறு நான் கொடுத்தாதான் சாப்பிடுவியா, நீயா வந்து சோறு போட்டு சாப்பிட தெரியாதா, இப்படி சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா உங்களிடத்துல வாங்கி சாப்பிடுற உங்களை டிபெண்ட் பண்ற கணவனார் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான கணவனார். என்னை பொறுத்த வரைக்கும் சரியான கணவனார். இன்னொரு இடத்துல அவருக்கு வந்து எங்க போனாலும் சாப்பிடலாம், அவருக்கு யார் வேணாலும் துணி அயன் பண்ணி கொடுப்பாங்க, உங்களை அவர் டிப்பனே பண்ணல, உங்களை அவர் எதிர்பார்க்காத கணவனாய் மாறிவிட்டாரானால் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல அவரே வேணா அதை பண்ணா கூட தப்பு இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, சில ஆண்களுக்கு இல்ல சில மனிதர்களுக்கு வந்து இந்த காரியத்தை தன்னப்படி செய்ய தெரியாது. யாரையாவது ஒருத்தர் அவங்க சார்ந்துதான் இருக்கணும். அப்போ உங்களை சார்ந்து இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள அறியாமலே இன்னொருத்தரை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, சத்தமா கேட்கல? அவங்கள அறியாமலே இன்னொருத்தரை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு பிறகு நீங்க வந்து அப்பா போச்சு இந்த மாதிரி பண்ணிடுவீங்கன்னு நினைக்கல அப்படின்னு பேசி எந்த பிரயோஜனமும், சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நிறைய சிஸ்டர்ஸ் தான் நீங்க இருப்பீங்க. உங்க சிஸ்டர்ஸ் நீங்க இருக்கிறீங்க, லைவ்லயும் கூட நிறைய சிஸ்டர்ஸ் இருப்பீங்க. உங்களை ரொம்ப அன்பா சொல்றேன், உங்க மேல பொசசிவா இருந்து கணவனாருக்கு வேலை செய்கிறத, கணவனாருக்கு பணிவிடை செய்வத நீங்க பாக்கியமா நினைங்க. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னுடைய கணவனாருக்கு பணிவிடை செய்வதற்கு எனக்கு என்ன தாருங்க, பலன் தாங்கன்னு கேளுங்க. ஏன்னா ஒரு ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 90% ஆண்களுக்கு வந்து தங்களுடைய வேலையை தங்களுக்கு செய்ய கேட்கல தெரியாது. அவங்க துணி அயன் போடுற நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லாம இல்ல, அவங்களுடைய வேலையை அவங்களுக்கு அழகா செய்ய தெரியாது. அவங்களை இப்ப நீங்க பாருங்களேன், சில கணவன்மாருக்கு சமைக்க தெரியும், நல்லா சமைப்பாங்க, உங்களை விட நல்லா சமைப்பாங்க. அவங்கள மட்டும் நீங்க கிச்சன்ல சமைக்க மட்டும் விட்டு பாருங்களேன், என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? சமைப்பாங்க, சமைச்சு முடிச்சதுக்கு பிற்பாடு அவங்க சமைச்சு போட்ட பாத்திரம் கழுவுறதுக்கு வேலைக்கு வெளியில ஒரு ஆளை தான் நம்ம கூப்பிடணும். நீங்கன்னா ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு மோஸ்ட்லி 2 பாத்திரம் 3 பாத்திரம் தான் பயன்படுத்துவீங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. ஒன்னு சிக்கன் கழுவுறதுக்கு ஒண்ணு, இன்னொன்னு ஏதாவது அந்த மாதிரி தான் பயன்படுத்துவீங்க. ஆனா ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்குள்ள உங்களுடைய கிச்சனையே தலைகளா மாத்தி போடுவாரு. ஏன்னா ஐயா இதெல்லாம் எதுக்குயா எடுத்தீங்க, இந்த பாத்திரம் எல்லாம் உங்களுக்கு என்ன தேவை, மொத்தத்தையும் அழுக்கு பண்ணி போட்டிருக்கிறீங்க. கடைசியில
நீங்க மொத்த பாத்திரத்தையும் கழுவுற மாதிரி அந்த சிக்கனை கழுவி மொத்த பாத்திரத்திலையும் ஊத்திடுவார். நீங்க கண்டிப்பாக எல்லா பாத்திரத்தையும் கழுவித்தான் ஆகணும். அவரை சமையல் பண்ணுவாரே தவிர, அவர் சமையல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செய்யற வேலை அவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ உலகத்திலே இருக்கிற 90% ஆண்களுக்கு தங்களுடைய உடம்பை பார்த்துக்கிறதுக்கோ, தங்களுடைய சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கோ இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்தை யார் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நிறைய சகோதரிகளா அதுக்காக தான் ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்காரு, அதுக்காகத்தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லல. அந்த இடத்தை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, வேற யாருக்கும் விட்டு தர. இன்னைக்கு கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சுகியும் சொமோட்டோவும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. 2 பேருமே வேலைக்கு போறதுனால ஆர்டர் பண்ணி, அந்த ஆர்டர் பண்ணா கூட பரவாயில்ல, அந்த சாப்பாடை ஒன்னா சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அதை வழியிலேயே வாங்கிட்டு போய் தனித்தனியாவே எல்லாம் பண்றது மாதிரி ஆயிருச்சு. இதனால குடும்பங்களுள்ள பெரிய விரிசல் வருகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஞானம் தரணும். என்னன்னா, எங்களுடைய கேப்பை நாங்கள் என்ன பண்ணணும்னா, உடனுக்குடனே என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணணும். இப்போ பாருங்க, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த உறவில் இன்னைக்கு ஒரு நாள் கல்யாணத்துக்காக இன்னைக்கு டெய்லி ரெகுலராக நீங்கள் 10 to 12 ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இந்த 10 to 12 ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு திடீரென்று ஒரு கல்யாணம் வந்துச்சுன்னு வைங்களேன். இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் போயிட்டு 10 to 12 ஜெபம் பண்ணலன்னு வச்சுங்க, நாளைக்கு அதே 10 to 12 இன்னொரு வேலை காத்துட்டு இருக்கோம். இந்த 3 நாள் 4 நாள் இவ்வளவு தூரம் கண்டினியூவா ஜெபம் பண்ண நீங்க 4 நாள் நீங்க லீவு விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அதற்கு பிறகு அந்த 10 to 12 ஜெபம் பண்றதுன்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவ்வளோ சீக்கிரமா அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாது. அதுக்கு அவ்வளோ சிரமப்படணும். அதனால ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இடைவெளியை நாங்கள் கவனமாய் ஃபில் பண்றதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமேன். நான் நம்புறேன், உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த இடைவெளியை சரி செய்வதற்கான ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அதற்காக இறங்கி போறது தவறல்ல, அதற்காக தாழ்ந்து போகிறது தவறல்ல, அதற்காக ஒரு சின்ன நீங்க சம்பாதித்த சின்ன பணத்தை நீங்க இழக்கிறது தவறல்ல. உங்க வாழ்க்கையில ஒரு டார்கெட் தான் வேணும், எப்படியாவது அந்த இடைவெளியை நான் என்ன பண்ணணும்னா நான் சரி செய்யணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, இடைவெளியை, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற இடைவெளியை, குடும்பத்திற்கும் உங்களுக்கும் இருக்கிற இடைவெளியை, கர்த்தர் உங்களை நிலைநாட்டின இடத்துல இருக்கிற இடைவெளியை எப்படியாவது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமாய் சரி செய்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்க என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில சில உறவுகளை நம்ம பிரிய முடியாது, சில உறவுகளை நம்ம பிரியவும் கூடாது. அவர்கள் கடைசி வரைக்கும் நம்மளோட டிராவல் ஆகித்தான் ஆகணும். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம உடனுக்குடனே என்ன பண்ணணும்னா டக்கு டக்குன்னு நீங்க சரி பண்ணிக்கணும், உடனே ரெடி பண்ணிக்கணும். அடுத்து அதை ஆற போட்டு அமர போட்டு நாள் போட்டு இருக்காதபடி கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற கிருபையை கர்த்தர் தருவாராக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த பாட்டை பாட போறோம். ஒருவேளை ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்கலாம். நீங்க கடந்த வருடத்துல நீங்க ஜெபம் பண்ணிருக்கலாம், இந்த வருடத்துல இன்னும் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்கலாம், இல்ல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நல்ல தொடர்பு இருந்திருக்கலாம், ஆனா இப்ப நீங்க கட்டா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல மீண்டும் ஆண்டவர் எதை தரப்போறாருன்னா, அந்த கேப்பை ஆண்டவர் ஃபில் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். அந்த இடத்துல யாரு உட்கார்றதுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொன்னா, சத்துரு ஒரு நாளும் உட்காராதபடி கர்த்தர் உங்களுக்கு கிருபையா இறங்குவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமேன். முழு பலத்தோட ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யோசே யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய தாயாரோட இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா தாயாரோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. இப்போ தாயாரை விட்டு பிரிஞ்ச உடனே அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கேப் வருது. தங்கூட பேசுறதுக்கு, தன்னை ஆறுதல் படுத்துறதுக்கு யாரும் இல்லை. அப்போ ஆல்ரெடி அந்த மனசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா இருந்தாங்க பாருங்க, அந்த இடத்தை ஃபில் பண்றது மாதிரி இன்னொருத்தர் தேவைப்படுறாங்க. தேவைப்படுறதுனால அவரை அறியாமலே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இன்னொரு அஃபையர் அவர் தேடுறாரு, இன்னொரு நபரை அவர் தேடுறாரு.
நீங்க அப்போ நீங்க லாபானுடைய வீட்டில் போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது சாதாரண அந்த நீங்க நம்ம ஆசைப்பட்டாரு இவன் மோசமானவன் அப்படின்னு சொல்லிட முடியாது. என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே அம்மா இருந்த இடம் இப்ப எப்படி இருக்குது சொல்லுங்க? காலியா இருக்குது. உங்களுடைய வீட்டிலே இங்க நிறைய வாலிப தம்பிங்க நில கூட நிறைய தங்கச்சியும் கூட இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்திருக்கிறீங்க. உன் வாழ்க்கையிலே ஒண்ணு நீ நினைச்சுக்கப்பா, நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா, தேவன் உன்னுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற சில ஐக்கியத்தை, சில ஒற்றுமையில அந்த இடத்துல விரிசல் வராம நீ பார்த்துக்கணும்பா. நீ எப்ப தடுமாறுவ தெரியுமா? நீ எப்ப அம்மாட்ட பேசுறத நிப்பாட்டியோ அப்ப தடுமாறுவ. நீ எப்ப அப்பாட்ட பேசுறத நிப்பாட்டியோ அப்ப நீ தடுமாறுவ. நீ எப்ப வீட்டை விட்டு வெளியில போய் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றியோ அப்ப நீ தடுமாறுவ. உன்னுடைய வாழ்க்கையில தடுமாற்றமா இருக்கும். இதுதான் சத்ரு எடுக்கிற பெரிய முயற்சி. உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கு பிசாசு எடுத்திருக்கிற பெரிய முயற்சி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கேப் தான். ஏதாவது ஒண்ணு கொண்டு ஒரு சண்டை, காரணமே இல்லாத ஒரு சண்டையை கொண்டு வந்துருவான். ஆனா அந்த கேப்பை ஃபில் பண்ணாம இருக்கவே முடியாதுன்றதை நீ புரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரி இது கணவனை விட்டு மனைவி பிரிஞ்சு ரொம்ப நாள் அம்மா வீட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன காரணம்? பொதுவாகவே மோஸ்ட்லி ஒரு சில சிஸ்டர்ஸ் இருக்கலாம், பாஸ்டர்மா மாதிரி அது ஒரு சிலர் இருக்கலாம். ஏன்னா பாஸ்டர்மா பொறுத்தளவில் அவங்க வீட்டுக்கு நான் போனேன்னா நான் தான் வழியை கண்டுபிடிக்கணும். தன்னுடைய வீட்டுக்கே லொக்கேஷன் போட்டு போற ஒரே ஆள் பாஸ்டர்மா தான். உண்மையிலே அப்பா ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் லொக்கேஷன் அனுப்பி விடுங்கப்பா, உங்க வீட்டுக்கு வரணும். ஏன்னா திருமணம் ஆனதற்கு பிறகு இப்போ 2008 அப்படின்னா இத்தனை ஆண்டு ஆச்சு. இந்த 15, 12, 13 வருஷத்துல அவங்க வீட்டுக்கு போனது ஒரு 3 டைம் தான் இருக்கலாம், இல்லை 4 டைம், அவ்வளோதான். 4 டைம், அதுவும் இவ்வளோதான். நைட்டு ஸ்டே பண்ணது ரொம்ப கம்மியான நாட்கள் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அங்கே போனதும் இல்லை, விருப்பப்பட்டதும் இல்லை, அவங்களும் பிஸியாக இருக்காங்க. ஆனால் சில சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய லைஃப்லேயே தன்னுடைய கணவனாருடைய வீட்டில் இருந்ததை விட தன்னுடைய அம்மா வீட்டில் இருந்த நாள் தான் ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. போனால் 10 நாள் உட்காந்துடுறது, போனால் 5 நாள் உட்காந்துடுறது, போனால் 15 நாள் உட்காந்துடுறது, 2 வாரம் உட்காந்துடுறது. லீவு அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா உடனே இன்னைக்கு நிறைய பேர் இந்த செய்தியை பொங்கல்ல நிறைய பேர் அம்மாவுடைய வீட்டில் இருந்து கூட கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, லைவ்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல, இந்த லைவ்ல ஊருக்கு போயிருப்பாங்க. அவங்க அம்மா நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருப்பாங்க. பாஸ்டிங் பிரேயர்ல உட்கார வச்சு சொல்லுங்க, உங்க மகளை துரத்தி விட்டுருங்க உடனே. ஆமா, என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு லீவுன்னு வந்துட வேண்டாம், உடனே அவங்களுடைய எண்ணம் எங்க அப்படின்னு சொன்னா, எப்படியாவது எங்க போயிடலாமா? இல்ல, நீங்க அம்மா வீட்டுக்கு போங்க, போறது தவறல்ல. ஆனா போகும்போது யார் வரணும் அப்படின்னு சொன்னா, உங்களோட கூட அவங்க வரணும். ஆனா அவங்களால வர முடியாது, அவங்களுக்கு ஒர்க் இருக்கும், அவங்களுக்கு வர்றதுக்கு சிலருக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக, நான் அப்படி என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் அதை பண்ணக்கூடாது, நான் அவ்வளவு கேப்பை நான் விட்டுறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கரிசனையா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. ஆமேன் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்திலே இன்னொருத்தர் வருவதற்கு நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் வழி கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாம் முழு பலத்தோட. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. அந்த இடைவெளிகளை எல்லாம் கர்த்தர் இந்த வருஷம் சரி செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. அந்த